அனைவருக்கும் வணக்கம். இது கதை ரேடியோ தமிழ். திரு எஸ்.என். ராமு அவர்கள் எழுதிய ரகுபதியின் சகோதரன் என்ற சிறுகதையை தான் இன்னைக்கு நீங்க கேட்க போறீங்க. இந்த சிறுகதை சுதந்திரத்துக்கு முன்னால 1945 வெளிவந்தது. இந்த கதையில வர்ற பாகீரதி அம்மாவுக்கு சீதாபதி, ரகுபதி அப்படின்னு 2 பிள்ளைங்க இருக்காங்க. மூத்த பிள்ளையான சீதாபதி கோவிச்சுக்கிட்டு வீட்டை விட்டு போற சம்பவத்தோட தான் இந்த கதை ஆரம்பமாகுது. கதைக்குள்ள போறதுக்கு முன்னால சேனலுக்கு வந்திருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வரவேற்புகள். கதைகள் பிடிச்சிருந்தா அதுக்கு ஒரு லைக் கொடுங்க. புதுசா வந்திருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்ப வாங்க கதையை ஆரம்பிக்கலாம். பாகீரதி அம்மாவுக்கு கோபம் வந்ததை அன்னைக்கு தான் நான் முதல்ல பார்த்தேன். கோபம்னா அது சாமானியமான கோபமா? அப்பப்பா, இப்ப நினைச்சா கூட எனக்கு உடம்பெல்லாம் நடுங்குது. நீ இந்த நிமிஷமே வீட்டை விட்டு வெளியே போடா அப்படின்னு கத்துனா பாகீரதி அம்மா. அவன் மக சீதாபதி மௌனமா தலையை குனிஞ்சுக்கிட்டு நின்னுகிட்டு இருந்தான். அவனுடைய முகத்துல உணர்ச்சிகள் மாறி மாறி தோன்றிக்கிட்டு இருந்தது. ஒரு கணம் உடனே வெளியே போயிடுறவன் மாதிரியும், அடுத்த கணம் அப்படி செய்ய இஷ்டப்படாதது போலவும் தெரிஞ்சுது. அவன் மனசுல அசாத்தியமான கோபம் உண்டாயிருக்குங்கிறதும் பார்க்கும் போதே தெரிஞ்சுது. அவன் நர நரன்னு பல்ல கடிச்ச சத்தம் நல்லாவே கேட்டுது. சீதாபதி எப்பவுமே முன்கோபிதான், கொஞ்சம் முரடனும் கூட. அம்மாவுக்கு மகனுக்கு நடந்துகிட்டு இருந்த சண்டையில இப்ப என்ன விபரீதம் நடக்க போகுதோன்னு எனக்கு உள்ளூர பயமா இருந்தது. ஆனா பாகீரதி அம்மா அவனுடைய கோபத்தையோ பல நரன்னு கடிச்சதையோ கொஞ்சம் கூட லட்சியம் பண்ணல. அவளுக்கு அதுக்கு மேல கோபம் பொங்கிக்கிட்டு இருந்தது. வார்த்தைகள் தடுமாறி தடுமாறி வெளியே வந்தது. அவளுடைய உடம்பே நடுங்கிக்கிட்டு இருந்தது. இங்க பாருடா, மரியாதை வீட்டை விட்டு வெளியே போயிரு, இல்லன்னா நானே கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ள சொல்லிடுவேன் அப்படின்னு கத்துனா பாகீரதி அம்மா. சீதாபதி ஒரு முறை தன்னுடைய தொண்டையை இருமி சரிப்படுத்திக்கிட்டான். அவனுடைய கண்கள்ல கோபம் மின்னுச்சு. சரிம்மா, நான் வீட்டை விட்டு போகணும்னு நீ பிடிவாதமா இருக்க, அதனால நான் போறேன். ஆனா ஒண்ணு மட்டும் நினைவுல வச்சுக்கோ, இப்போ புறப்பட்டு போகிற இந்த கட்டை இனிமே திரும்பி இந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வைக்காது. அதுக்கு மேல அவனுக்கு எதுவும் சொல்ல முடியல. அவனுடைய கண்கள்ல நீர் துளிர்த்தத நான் பார்த்தேன். அவனை பார்க்கவே எனக்கு பரிதாபமா இருந்தது. நான் திரும்பி சீதாபதியோட தம்பி ரகுபதியை உற்று பார்த்தேன். அவனும் தன் கண்கள்ல இருந்து வழிஞ்ச கண்ணீரை தொடச்சுக்கிட்டு இருந்தான். எனக்கு பாகீரதி அம்மா மேல கோபமா வந்தது. இவளுக்கு தான் என்ன கல் நெஞ்சு அப்படின்னு நினைச்சுக்கிட்டேன். சீதாபதி அவ்வளவு கோபத்திலையும் கைய கூப்பி தன் தாயை நோக்கி வணக்கம் செலுத்திட்டு வீட்டை விட்டு புறப்பட்டான். பிறகு என்னையும் தன் தங்கையும் திரும்பி பார்த்தான். போயிட்டு வரேன்னு பார்வையாலேயே சொல்ற மாதிரி பார்த்துட்டு வாசலை நோக்கி புறப்பட்டான். அப்போ அண்ணா கொஞ்சம் இரு அப்படின்னு சொன்னான் ரகுபதி. சீதாபதி ஒரு நிமிஷம் திரும்பி தயங்கி நின்னான். இவன் என்ன சொல்ல போறான்னு நான் ரகுபதியை வியப்போட பாத்துக்கிட்டு இருந்தேன். ரகுபதி அவங்க அம்மா முன்னால போய் முழங்கால் போட்டு உட்கார்ந்தான். அம்மா, நான் கேக்குறேங்கிறதுக்காக நீ கோவப்படக்கூடாது. இப்ப அண்ணா என்ன குற்றம் பண்ணிட்டான்னு வீட்டை விட்டு போக சொல்ற அப்படின்னு கேட்டான். என் அத்தை பார்வதி அம்மா கொஞ்ச நேரம் பல்ல கடிச்சுக்கிட்டு மௌனமா நின்னா. பிறகு நீ உன் அண்ணனையே கேட்டு தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பேசாம இருந்துட்டா. ரகுபதி தன் அண்ணனோட முகத்தை பார்த்தான். நீயாவது சொல்லுண்ணா அப்படின்னு கெஞ்சுற மாதிரி இருந்தது அவனுடைய பார்வை. நாகம்மா, நான், என் அத்தை 3 பேரும் சீதாபதியோட முகத்தையே பார்த்துக்கிட்டு இருந்தோம். சீதாபதி மெல்லிய குரல்ல பதில் சொன்னான். போலீஸ் இலாக்காவில இருந்து டியூட்டியில ஜாயின் பண்ணும்படி எனக்கு ஆர்டர் வந்திருக்கு. நான் போலீஸ் இன்ஸ்பெக்டரா நியமிக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னான். அவன் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள என் அத்தை பாகீரதி ஒரு துள்ளுனா. கேளு, இவனை யார் அந்த வேலையில சேர சொன்னது அப்படின்னு கூச்சல் போட்டா. எனக்கு யாரும் சொல்லி தர வேண்டியதில்லை, எதை செய்யணும்னு எனக்கு தெரியும். நானாவே தான் இந்த வேலையை ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு சீதாபதி சொன்னான். தேச துரோகி, உண்ட வீட்டுக்கே ரெண்டகம் பண்ற பாவி, நீ இனிமே இந்த வீட்டுல இருக்க வேண்டியதில்லை. நீ எனக்கு பிறந்த புள்ளங்கிறதையே நான் இப்ப மறந்துடுறேன், நீ போயிட்டு வரலாம் அப்படின்னு சொன்னா அத்தை. அத்தைய மறுத்து பேச ஒருத்தருக்கும் துணிவில்ல. சீதாபதி கம்பீரமா நடந்து வீட்டை விட்டு வெளியே போனான். அவன் போற வரைக்கும் அவனையே பார்த்துக்கிட்டு இருந்த அத்தை அவன் போனதும் எங்க பக்கம் திரும்பினான். போகட்டும், அவன் என் சொந்த புள்ளதான். ஆனாலும் இந்த வீட்டுல அவனுக்கு இனி இடம் இல்லை. தேச துரோகிகளுக்கு இந்த வீட்டுல எப்பவுமே இடம் இல்லை அப்படின்னு அத்தை தனக்கு தானே சொல்லிக்கிற மாதிரி சொன்னான். பாகீரதி அத்தைக்கு தேசபக்தி எப்பவுமே அதிகம்தான்.
இந்த விஷயத்துல அவ மக ரகுபதியும் மகள் நாகம்மாவும் கூட அப்படியே தான். தேசத்துக்காக உயிரையே குடுக்கலான்னு சொல்லக்கூடியவங்க. ஆனா சீதாபதி மட்டும் இதுக்கு விதிவிலக்கா இருந்தான். தன் தம்பிய பார்த்து, என்னடா தேசம் வேண்டி கிடக்குது, தேசம் தேசம்னு எந்த நேரம் முட்டிக்கிறீங்களே, இத காட்டிலும் பொழைக்க வேற ஏதாவது வழிய தேடலாமே அப்படின்னு சொல்லிட்டு, சரியான பைத்தியங்கள்டா நீங்க அப்படின்னு தலையில அடிச்சுக்குவான். ஒரு தடவை சத்தியாகிரக இயக்கத்தை பத்தி பேச்சு வந்தது. அப்போ சீதாபதி, ஆமா இவங்க தான் போய் சுதந்திரத்தை மூட்டை கட்டி கொண்டு வர போறாங்க, வேலையத்தவங்களுக்கு ஏதாவது வேலை வேணுமே, அதுக்காகத்தான் இந்த வெட்டி வேலையை பாக்குறாங்க அப்படின்னு முனகுனான். நாட்டு விடுதலையை பத்தி பேச ஆரம்பிச்சா திடீர்னு அவனுக்கு கோபம் பொத்துக்கிட்டு வந்துடும். நான் மட்டும் ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டரா வரணும், அப்புறம் இந்த சத்தியாகிரகம் பண்றவங்களெல்லாம் ஒரு கை பாப்பேன், 4 பேரை முட்டிய பேத்து விட்டுட்டா அப்புறம் ஒருத்தனும் சத்தியாகிரகம் மண்ணாங்கட்டின்னு வரமாட்டான், தேசம்னு ஒண்ணு இருக்கிறதையே மறந்துடுவான் அப்படின்னு சொல்லுவான். இப்படியெல்லாம் அவன் பேசுறதால சீதாபதிக்கும் அத்தை பாகீரதிக்கும் இடையில கடக்க முடியாத ஒரு பாதாளம் ஏற்பட்டிருந்தது. சீதாபதி வீட்டை விட்டு புறப்பட்டு போனதும், இப்படி ஒரு புள்ள வந்து என் வயித்துல பிறந்திருக்கே அப்படின்னு அத்தை வருத்தப்பட்டா. அது இருக்கட்டும் அத்தை, நாகுவோட கல்யாணத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு நான் பேச்ச மாத்தினேன். இந்த விஷயத்துல நான் செய்யறதுக்கு என்னப்பா இருக்கு, எல்லாம் அந்த ஆண்டவன் கையில தான் இருக்கு. இந்த உலகத்துல நடக்கிற எல்லா காரியங்களும் எப்படி சரியான நேரத்துல அவனால நடத்தப்படுதோ அதே மாதிரி நாகம்மாவோட கல்யாணமும் சரியான காலத்துல நடக்கும் அப்படின்னு சொன்னா அத்தை. நான் நாகம்மாவை திரும்பி பார்த்தேன். அவ வெட்கப்பட்டு தலை குனிஞ்சுக்கிட்டா. என்னதான் கடவுள் உதவி செய்யணும்னாலும் நாமும் கொஞ்சம் முயற்சி செய்யணும் இல்லையா அப்படின்னு சொன்னேன் நான். அதை கேட்ட அத்தை, இதுல என்ன மூடு மந்திரம், நான் ஒன்ன தான்ப்பா நம்பி இருக்கேன், நாகம்மாவுக்கு ஒன்னு திருமணம் பண்ணிக்க ரொம்ப இஷ்டம், உனக்கும் அதுல விருப்பம் இருக்குங்கிறது எனக்கு தெரியுது, சீக்கிரமே நான் முகூர்த்தம் வச்சிடுறேன் சரியா அப்படின்னு கேட்டா. உங்க விருப்பம் போலவே பண்ணுங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு நாகுவோட பக்கம் திரும்பி, என்ன நாகு உனக்கு சம்மதமா அப்படின்னு கேட்டேன். நாகு கண்ணம் செவக்க வீட்டுக்குள்ள ஓடி போயிட்டா. அடுத்த மாதமே எனக்கும் நாகுவுக்கும் திருமணம் நல்லபடியா நடந்தது. 2 மாசங்கள் ஓடி போயிருச்சு. ஒரு நாள் நான், நாகு, அத்தை 3 பேரும் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருந்தோம். ரகுவ எங்க அப்படின்னு நான் கேட்டேன். ரகுவா தபால் ஆபீஸுக்கு போயிருக்கான் அப்படின்னு நாகம்மா பதில் சொன்னான். அவ சொல்லி முடிக்க கூட இல்ல, அதுக்குள்ள அம்மா அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே ரகு அவசர அவசரமா உள்ள வந்தான். என்னடா என்ன விஷயம் அப்படின்னு அத்தை கேட்டா. எல்லாம் நல்ல விஷயம்தாம்மா அப்படின்னு சொல்லிக்கிட்டே ரகு உட்கார்ந்தான். நானும் நாகுவும் அவனோட முகத்தை ஆவலோட பாத்துக்கிட்டு இருந்தோம். என்னடா சமாச்சாரம் சட்டுன்னு சொல்லு அப்படின்னு சொன்னா அத்தை. ரகு புன்சிரிப்போட ஒரு கடிதத்தை என்கிட்ட நீட்டினான். என் நெஞ்சு படபடன்னு அடிச்சுக்கிருச்சு. அது என்ன கடிதமா இருக்கும், எங்க இருந்து வந்திருக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே அவசரமா அந்த கடிதத்தை பிரிச்சு பார்த்தேன். ரகு சொன்ன மாதிரியே அந்த கடிதத்துல இருந்தது நல்ல விஷயம்தான். ரகுவை பெருங்குளத்துல இருக்கிற ஒரு பள்ளியில ஆசிரியரா நியமிச்சிருக்கிறதாகவும் உடனே புறப்பட்டு வந்து வேலையை ஒத்துக்கணும்னு அந்த கடிதத்துல எழுதப்பட்டிருந்தது. நான் கடிதத்தை வாசிச்சதுமே அத்தையோட முகத்துல ஒரு புன்சிரிப்பு வந்தது. எல்லாம் அவன் கிருபையால நடக்குது, மனுஷங்க கையில என்ன இருக்கு, எல்லாம் அவன் அருள்தான் அப்படின்னு சொன்னா அத்தை. ரகுவை பார்த்து, எப்படா நீ புறப்பட போற அப்படின்னு கேட்டேன் நான். தாமதம் பண்ண வேண்டான்னு நினைக்கிறேன், நான் நாளைக்கு காலையிலேயே புறப்பட்டு போறேன் அப்படின்னா ரகு. ரகு உன் கூடவே நானும் புறப்பட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொன்னா அத்தை. அதை கேட்டதும் நான், அது சரியில்லை அத்தை, ரகு இப்பதான் முதல் தடவையா பெருங்குளத்துக்கு புறப்பட்டு போறான், முதல்ல அவன் போய் அங்க வேலையில சேரட்டும், சௌகரியமான வீடு ஒன்ன பாக்கட்டும், அப்புறம் கடிதம் போட்ட பிறகு நீங்க புறப்பட்டு போகலாம் அப்படின்னு நான் சொன்னேன். நீங்க சொல்றதும் நியாயம்தான் அப்படின்னு அத்தை ஒத்துக்கிட்டா. ரகு வேலையில சேர புறப்பட்டு போனதுல இருந்து அத்தை பெருங்குளத்துல இருந்து கடிதம் வரும்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தா. ரகு புறப்பட்டு போய் 2 மாசங்கள் ஆயிருச்சு, ஒரு கடிதமும் வரல. அவன் எங்களை சுத்தமா மறந்துட்டானோன்னு நினைக்கிற மாதிரி இருந்தது. கடைசியில ஒரு நாள் அவன்கிட்ட இருந்து ஒரு கடிதம் வந்தது. வேலையை ஒத்துக்கிட்டு இப்ப சௌக்கியமா இருக்கிறதாகவும் வாடகை வீடு உன்னை பார்த்திருக்கிறதாகவும் எழுதியிருந்தான். இதுவரைக்கும் கடிதம் எழுத நேரம் வாய்க்கலன்னு, கடிதம் எழுதாததுக்கு மன்னிக்கணும்னு கேட்டுக்கிட்டு இருந்தான். நாகம்மாவையும் என்னையும் பற்றி விசாரிச்சுட்டு அம்மாவுக்கு தன்னுடைய வணக்கங்களை தெரிவிச்சு கடிதத்தை முடிச்சிருந்தான். அந்த கடிதத்தை பார்த்ததும் அத்தைக்கு ஒரு புதையலையே கண்டெடுத்த மாதிரி சந்தோஷம். கடிதத்தை 2-3 தரம் திரும்பி திரும்பி வாசிக்க சொல்லி கேட்டா.
அத்தை ஊருக்கு புறப்பட்டப்போ நாகம்மா நானும் அம்மா கூட போயிட்டு வரேனே அப்படின்னு சொன்னான். அவளோட சந்தோஷத்தை எதுக்கு கெடுக்கணும்னு தாராளமா போயிட்டு வா அப்படின்னு சொன்னேன் நான். அத்தையும் நாகம்மாவும் புறப்பட்டு போனாங்க. 2 பேரும் புறப்பட்டு போய் 15 நாட்களுக்கு பிறகு நாகம்மா கிட்ட இருந்து ஒரு தந்தி வந்தது. அந்த தந்தியை படிச்சதும் என்னையும் அறியாம என் உடம்புல ஒரு நடுக்கம் உண்டாச்சு. அந்த தந்தியில இருந்த விஷயம் இதுதான். நானும் அம்மாவும் புறப்பட்டு விட்டோம். மற்ற செய்திகள் நேரில். நாகு. திடீர்னு எதுக்கு நாகம்மா எனக்கு தந்தி கொடுக்கணும்? ஏதாவது எதிர்பாராத விபத்து நடந்துருச்சோ அப்படின்னு நினைச்சு என் மனசு படாத பாடுபட்டுது. அன்னைக்கு முழுசுமே எனக்கு வேலை ஓடல. ஆபீஸுக்கு ஒரு பைத்தியக்காரனை போல போயிட்டு வந்தேன். எப்போ மறுநாள் வரப்போகுதுன்னு காத்திருந்தேன். நீண்ட இரவுக்கு பிறகு மறுநாள் பொழுது விடிஞ்சுது. வாசல்ல குதிரை வண்டி சத்தம் கேட்டு படுக்கையை கூட சுத்தி வைக்காம அப்படியே அரைகுறையா விட்டுட்டு வாசலுக்கு ஓடினேன். வெளியே நின்னுகிட்டு இருந்த வண்டியில இருந்து நாகம்மா முதல்ல இறங்குனா. அவளுக்கு பின்னாலேயே அத்தையும் இறங்குனா. வண்டிக்காரனுக்கு கூலியை கொடுத்துட்டு நாகுவோட பக்கம் திரும்பினேன். உன் தந்தி கிடைச்சது, என்னவோ ஏதோன்னு பதறி போயிருச்சு மனசு அப்படின்னு சொன்னேன். அம்மா கூட சொன்னா, தந்தி எதுக்கு கொடுக்கற, கடிதம் போட்டா போதுமேன்னு சொன்னா. இருந்தாலும் என் மனசு கேட்கல, அதனாலதான் தந்தி அனுப்புனேன் அப்படின்னு சொன்னா நாகு. அத்தையோட பக்கம் திரும்பி, அத்தை ரகு எப்படி இருக்கான், அவன் வரலையா அப்படின்னு கேட்டேன். முதல்ல உள்ள போய் உட்காருவோம் அப்படின்னு சொன்னா அவ. உட்கார்ந்த பிறகு மறுபடியும் ரகு வரலையா அப்படின்னு கேட்டேன் நான். ரகுவா? அவனால இங்க எப்படி வர முடியும்? அவன்தான் இப்போ சர்க்கார் விருந்தாளியா இருக்கானே அப்படின்னு சொன்னா அத்தை. எனக்கு பகீர்னு இருந்தது. என்ன என்னாச்சு, ரகுவுக்கு என்னாச்சு அப்படின்னு பதற்றத்தோட கேட்டேன். ஏன்பா பதற? அவன் புனிதமான சத்தியாகிரக இயக்கத்துல சேர்ந்து சிறைக்கு போயிருக்கான். இன்னும் 6 மாசங்களுக்கு பிறகுதான் நாம அவனை பார்க்க முடியும் அப்படின்னு சொன்னா அத்தை. நான் திரும்பி நாகம்மாவை பார்த்தேன். கொஞ்ச நேரம் போகட்டும், நான் எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு விளக்கமா சொல்றேன் அப்படின்னு சொன்னா நாகம்மா. ஊர்ல இருந்து வந்த அலுப்பு தீர்ந்து சாவகாசமா உட்கார்ந்திருந்தப்போ நாகம்மா ரகுபதியை பத்தி சொல்ல ஆரம்பிச்சா. ரகுபதி சிறைக்கு போன கதையை சொல்லும் போது ஒவ்வொரு தடவையும் எனக்கு சந்தோஷம்தான் உண்டாகுது அப்படின்னு ஆரம்பிச்சு கதையை சொல்ல ஆரம்பிச்சா. நானும் அம்மாவும் இங்க இருந்து புறப்பட்டு பெருங்குளத்துக்கு போனப்போ எங்களுக்கு இருந்த சந்தோஷத்தை சொல்ல முடியாது. எங்களை கூட்டிட்டு போறதுக்கு ரகு ஸ்டேஷனுக்கு வந்திருந்தான். அவனை பார்த்ததும் எனக்கு சந்தோஷத்தோட பெருமையும் கலந்து உண்டாச்சு. ரகு தூய வெள்ளையில கதராடை உடுத்தி நிர்மலமான மனசோட நின்னுகிட்டு இருந்தான். என்ன நாகு, மாப்பிள்ளை வரலையா அப்படின்னு கேட்டான். அவனுடைய குரல்ல இருந்து அவன் உங்களை எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்கிறது நல்லா தெரிஞ்சுது. இல்ல ரகு, அவருக்கு லீவு கிடைக்கல, கூடிய சீக்கிரம் இங்க வருவாரு அப்படின்னு அம்மா சொன்னான். நாங்க 3 பேரும் ரகுபதியோட வீட்டுக்கு புறப்பட்டு போனோம். அந்த வீடு ரொம்ப பெரிய வீடு. முழு வீடு எங்களுக்கு தான். கூட ஒருவரும் குடியிருந்து எங்களுக்கு எந்த சிரமத்தையும் கொடுக்கல. ஊரு பெரிய ஊருங்கிறதோட நிறைய சௌகரியங்களும் அங்க இருந்தது. இது வரைக்கும் கிராமத்துல வாழ்ந்து பழக்கப்பட்டிருந்த எங்களுக்கு அது ரொம்பவே சந்தோஷமா இருந்தது. ஆனா இந்த சந்தோஷம் ரொம்ப நாள் நீடிக்கல. ரகுபதி சத்தியாகிரகத்துல ஈடுபட்டு சிறைக்கு போக ஆசைப்பட்டதுதான் இதுக்கு காரணம். ரகுபதி நாட்டுக்காக ஒரு புனிதமான காரியத்தை மேற்கொள்ள ஆசைப்படுறான். நாம அவனை சந்தோஷமா அனுப்புறது போக இப்படி வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்க கூடாது அப்படின்னு என்ன நானே தேற்றிக்கிட்டேன். ஆனாலும் என் மனசுல வருத்தம் உண்டாகத்தான் செய்தது. அம்மா, நீ என்ன சொல்ற அப்படின்னு ரகு எங்க அம்மா கிட்ட கேட்டான். இது என்னடா அசட்டுத்தனமான கேள்வி அப்படின்னு கேட்டா எங்க அம்மா. தேச விடுதலைக்கு போராடுறதுக்கு அம்மா கிட்ட அனுமதி கேட்கணுமா அப்படின்னு கேட்டா. நீ அனுமதி கொடுப்பேன்னு தெரியும்மா, ஆனாலும் எனக்கு உன் ஆசி வேணுமே அப்படின்னு சொன்னா ரகுபதி. என்னோட ஆசி உனக்கு பரிபூர்ணமா இருக்கு, நீ நிம்மதியா சுதந்திர போராட்டத்துல ஈடுபடலாம் அப்படின்னு அம்மா சொன்னான். சரிடா, எப்ப சத்தியாகிரக போராட்டம் அப்படின்னு நான் அவன்கிட்ட கேட்டேன். இந்த மாசம் 13ஆம் தேதி அப்படின்னு அவன்கிட்ட இருந்து பதில் வந்தது. அதாவது அவன் சிறைக்கு போறதுக்கு இன்னும் 5 நாட்கள் தான் இருக்கு. அந்த 5 நாட்களையும் பல்ல கடிச்சுக்கிட்டு நாங்க 2 பேரும் கழிச்சோம். ஒரு பக்கம் தேசத்துக்காக அவன் சிறைக்கு போக போறான்னு தோணினாலும் மறுபக்கம் அவன் போகாம இருந்துட மாட்டானாங்கிற எண்ணமும் தோணுச்சு. அப்படியும் இப்படியுமா 13ஆம் தேதி கடைசியில வந்துருச்சு. ரகு போராட்டத்துக்கு போறதுக்கு முன்னால தான் பாத்துக்கிட்டு இருந்த வேலையை ராஜினாமா பண்ணிட்டான். அவன் போராட்டத்துக்கு புறப்பட்ட போது நாங்களும் கூட போனோம். இப்படி சொல்லிக்கிட்டு இருந்தப்பவே நாகம்மா சட்டுன்னு நிறுத்திட்டா. ஏன் நாகு நிறுத்திட்ட, மேல சொல்லு அப்படின்னு கேட்டேன் நான்.
நாகம்மா பாகிரதி அத்தையோட பக்கம் கைய காண்பிச்சா. நான் திரும்பி பார்த்தேன். அங்க அத்தை மௌனமா அழுதுகிட்டு இருந்தா. என்ன இருந்தாலும் பெற்ற பாசம் இல்லாம இருக்குமா அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டேன். கொஞ்ச நேரம் கழிச்சு நாகம்மா மறுபடியும் கதையை விட்ட இடத்துல இருந்து தொடங்குனா. நாங்க 3 பேரும் போனப்போ மாலை சுமார் 5ல இருந்து 5:30 மணி இருக்கும். வானம் மப்பும் மந்தாரமா இருந்தது. அந்த திடல்ல ஏராளமான ஜனங்கள் கூடியிருந்தாங்க. அவங்க அனைவருக்கும் ஆவேசம் வந்துருச்சோன்னு நினைக்கிற மாதிரி அத்தனை ஆக்ரோஷமா முழக்கங்களை எழுப்பிக்கிட்டு இருந்தாங்க. வந்தே மாதரம் வந்தே மாதரம்னு ஒரே குரல்ல கூச்சலிட்டாங்க. ரகு எங்க கிட்ட இருந்து பிரிஞ்சு போய் மேடை மேல ஏறினான். குபு குபுன்னு மாலைகள் அவன் கழுத்துல விழுந்து அவனுடைய உருவத்தையே மறைச்சுது. மறுபடியும் வந்தே மாதர கோஷம் வான பிளந்தது. அப்போதான் போலீஸ் போலீஸ் அப்படிங்கிற கூக்குரல் எழுந்தது. நான் திடுக்கிட்டு நிமிர்ந்து பார்த்தேன். 10-15 போலீஸ்காரங்க ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டரோட தலைமையின் கீழே கையில குண்டாந்தடிகளோட வந்துகிட்டு இருந்தாங்க. அடுத்த கணம் கூடி இருந்து வேடிக்கை பார்த்தவங்கள 3/4 பேரு சிட்டா பறந்து போயிட்டாங்க. நாங்களும் நகர்ந்து தூர போய் நின்னுக்கிட்டு என்ன நடக்க போகுதோன்னு பாத்துக்கிட்டு இருந்தோம். அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் ரகு நின்னுக்கிட்டு இருந்த மேடை மேல ஏறினாரு. ரகுவுக்கும் அவருக்கும் காரசாரமான விவாதம் நடக்கிறது தெரிஞ்சுது. ரகு மறுத்து தலையசைக்கிறதும் தெரிஞ்சுது. பிறகு அந்த இன்ஸ்பெக்டர் ஒதுங்கி மேடையில ஒரு புறமா நின்னுகிட்டாரு. அவர் நகர்ந்ததும் ரகு மேடையில இருந்து கூட்டத்தை நோக்கி ஏதோ சொல்ல ஆரம்பிச்சான். உடனே இன்னொரு போலீஸ் ஜவான் மேடையில ஏறி ரகு கிட்ட ஏதோ சொன்னது தெரிஞ்சுது. உடனே ரகு மறுபடியும் தலையசைச்சான். போலீஸ் இன்ஸ்பெக்டர் பேசிட்டு ஒதுங்கி நின்ன மாதிரி இந்த போலீஸ்காரர் ஒதுங்கி நிக்கல. அதுக்கு பதிலா அவன் மறுபடியும் அதிகார தோரணையில ரகுவுக்கு ஏதோ உத்தரவு போட்டான். ரகு அதை மறுத்து பேசுறது மாதிரி தெரிஞ்சுது. அடுத்த கணம் அந்த போலீஸ்காரன் தன் கையில இருந்த தடியை உயர்த்தினான். நாங்க நடுநடுங்கி போனோம். 3வது தடவையாவும் கையில இருந்த தடியை காண்பிச்சு அந்த போலீஸ்காரன் ரகுவை ஏதோ அதட்டுனான். இந்த தடவை ரகு மறுப்பு எதுவும் சொல்லல. அதுக்கு பதிலா கைகளை தலைக்கு மேல குவிச்சுக்கிட்டு வந்தே மாதரம் அப்படின்னு கத்துனான். சுற்றி நின்ற கூட்டமும் எதிரொலிக்கிற மாதிரி அதையே சொல்லுச்சு. அவ்வளவுதான். அடுத்த கணம் அந்த போலீஸ்காரன் தன் தடியை சுத்திக்கிட்டு ஓங்குனான். எங்களோட சப்த நாடியும் ஒடுங்கி போச்சு. கால்கள் தடுமாற ஆரம்பிச்சது. ஐயோன்னு அலறிக்கிட்டு நான் எங்க அம்மாவை கெட்டியா புடிச்சுக்கிட்டேன். அந்த தடி மட்டும் தலையில இறங்குனா ரகுவை நாங்க மறுபடியும் உயிரோட பார்க்க முடியாதுன்னு எனக்கு தோணுச்சு. திகைப்போட நாங்க பாத்துக்கிட்டு இருந்தப்போ அந்த தடிக்கும் ரகுபதியோட தலைக்கும் இடையில ஒரு தலை புகுந்தது. அப்படி தலையை நீட்டினது யாருன்னு நாங்க பாக்குறதுக்குள்ள அந்த தடி கீழே இறங்கிருச்சு. அடுத்த கணம் ஐயோங்கிற பரிதாபமான கூக்குரல் வானத்தை பிளந்துகிட்டு ஒலிச்சுது. சுற்றி நின்ன எல்லாரும் திடுதிடுன்னு மேடை மேல ஏறினாங்க. மேடையை சுற்றிலும் ஒரே கூட்டம். நாங்களும் பக்கத்துல ஓடி போனோம். மேடையே ரத்தமா இருந்தது. அந்த ஒரே அடி குறுக்க தலையை கொடுத்தவனுடைய உயிரை பறிச்சிருச்சுன்னு எங்களுக்கு தெரிஞ்சது. ரகுவை அங்க காணல. நாங்க அந்த இடத்துக்கு போறதுக்கு முன்னாலேயே அவனுக்கு விலங்கு மாட்டி கூட்டிட்டு போயிட்டாங்க. மறுநாள் ரகுவை விசாரிச்சு தீர்ப்பு சொன்னாங்க. ரகுவுக்கு 6 மாசம் கடுங்காவல் தண்டனை கொடுத்தாங்க. இப்படி சொல்லி நாகம்மா தன்னுடைய கதையை முடிச்சா. அது சரி நாகம்மா, எனக்கு தான் மூளைங்கிறது கொஞ்சம் கூட கிடையாதுன்னு அடிக்கடி சொல்லுவியே, புதிர் போடாம விஷயத்த சொல்லு. ரகுவுக்கும் போலீஸோட தடிக்கும் இடையில தலையை நீட்டினது யாரு அப்படின்னு நடுங்கிற குரல்ல கேட்டேன். அவர்தான் இன்ஸ்பெக்டர் சீதாபதி, என் அண்ணன் அப்படின்னு சொன்னான் நாகம்மா. ஐயோன்னு என்னை அறியாம ஒரு கூச்சல் என் வாயிலிருந்து வந்தது. என்னுடைய இதயமே ஸ்தம்பிச்சு போன மாதிரி இருந்தது. என் உடம்புல இருந்த ரோமங்கள் எல்லாம் சிலிர்த்துக்கிட்டு நிக்கிற மாதிரி இருந்தது. பெற்ற தாயை எதிர்த்துக்கிட்டு போலீஸ் வேலையில சேர்ந்த சீதாபதி சொந்த தம்பிக்காக உயிரை கொடுத்திருக்கான். நினைக்கும் போதே எனக்கு கண்ணீர் முட்டிக்கிட்டு வந்தது. தேசத்துக்காக போராட போன ரகுபதி பெரியவனா, தம்பிக்காக உயிர் கொடுத்த சீதாபதி பெரியவனா? என் மனசுல எழுந்த இந்த கேள்விக்கு நீங்களாவது விடை சொல்லுங்க. கதை முடிவடைந்தது. இந்த கதையை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த பதிவுல இன்னொரு சுவாரஸ்யமான கதையுடன் சந்திப்போம். நன்றி.